Hello friends, today நம்ம வந்து ஆம்லேட் பார்க்க போகிறோம். பிரெட் ஆம்லேட். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. இந்த காய்ச்சின பாலில் வந்துட்டு முட்டையை பொறுத்து ஒன்று ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஜீனி வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு திக்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து எதுக்குன்னா இந்த பிரெட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அந்த பாத்திரத்தில் வந்துட்டு முட்டையை போட்டு ஊற்றிக்கோங்க. இது வந்து எதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆம்லேட் பண்ணி அதுக்கு மேலே பிரெட் வைக்கிறதுக்கு. ஸோ அதனால நெக்ஸ்ட் இந்த ஆனியன், ஸோ நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் வந்துட்டு வரமிளகா பொடி கொஞ்சம், கரம் மசாலா, அப்புறம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு. நீங்கள் எவ்வளோ போட்டுட்டீங்களோ அது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் போட்டு, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா வாசனைக்காக சிக்கன் தூளும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தோசைக்கல்லில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா தடவிட்டு நம்ம போட்டிருக்க ப்ரெட்டை வந்துட்டு அதை வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸை வந்துட்டு இதில் வந்து வைக்கணும். இது நம்ம ஏன் இதில் வந்து தடவணும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹோட்டல் டேஸ்ட்லேயே உங்களுக்கு வரும் ப்ரெட்டு. ஸோ அதனால நீங்கள் எல்லா இடமே படுற மாதிரி நல்லா பண்ணணும். இது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்ல கிரிப்ஸியாக வெந்நீரை செஞ்ச மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம். ஸோ இதை திருப்பி போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில நம்ம ஒரு சைடு தான் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா. ஸோ செகண்ட் பின்னாடி திருப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்ட் ஆகாமல் இருக்கும். அந்த பிளேஸ்லலாம் திரும்ப இது கொஞ்சம் ஊற்றுங்க. எல்லா இடத்துலையும் ஊற்றணுங்கிறது வந்து நாட் நெசசரி. எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ரோஸ்ட் ஆகிலையோ அங்கனெல்லாம் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது சேர்க்கறதுனால நமக்கு வெண்ணெயில் போட்டு எவ்வளோ செய்வோமோ ஹோட்டலில், அதை விட இது நல்லா சாஃப்டாக கிரிப்ஸியாக டேஸ்ட்டாக வரும். ஸோ இதுக்கு வெண்ணெய் நெய்யை நான் ஆட் பண்ணல, இது மட்டும் தான் போட்டுருக்கோம். ஸோ அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா நம்ம ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணுறோம். நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த கலவையை எந்த அளவுக்கு மெலிசாக நம்மளால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆம்லேட் வந்து பண்ணிடுவோம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு ஏன்னா இந்த தோசைக்கல்ல வந்து நடுவில் கொஞ்சம் குழியாக இருக்கும். ஸோ அதனால நான் இப்படி பண்ணேன். உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 சைடுமே நல்லா பாயில் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா ப்ரெட்டு, அதை நடுவில் வச்சு அப்படியே மடக்கி போட்டுருவோம். ஸோ இது ஒரு வே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த மாதிரி செய்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சேன். ஸோ வீட்டில் குட்டீஸ் வந்து இருந்தாங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஹோட்டல் டேஸ்ட்லேயே வேணும் நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்லேட் ஊற்றோம் இல்லையா, ஆம்லேட் ஊற்றும் போதே அந்த ப்ரெட்டை வந்து என்ன பண்ணுன்னா அதுக்குள்ளே டிப் பண்ணிடணும். டிப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டு மேலேயே ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம கலந்து வச்சுருக்க கலையை வந்து அதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 சைடை திருப்பி போட்டு எடுத்துடணும். எடுத்திங்கன்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கேக் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி பீசஸாக. அதை வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, கேக்கோட சாஃப்ட்னஸ்ஸு ப்ளஸ் வந்து எக்கு சேர்த்து பண்ணியிருக்கிறதால அந்த ஆம்லேட் டேஸ்ட்டு, அந்த பால் நம்ம ஜீனிலாம் போட்டதுனால ஸ்வீட்னஸ்ஸு, அது எல்லாமே மிங்கிளாகி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சில்ட்ரன்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.